இந்த சம்மருக்கு ஃபேன் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த 3 சஜஷன்ஸை கேட்டு அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணுங்க. நோட் பண்ணுங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டேபிள்ல பர்சனலா வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ரியலி வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டா இருக்கும். இது வந்து குஜாஜ் கம்பெனியோட பிக்மி கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட். நான் டேபிள்ல வச்சு நான் எனக்கு பர்சனல் ஃபேனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் காத்தும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அருமையாவே வருது அப்படின்னு சொல்லலாம். இது ரீசார்ஜபிள் மாடல் அப்படின்றதுனால நம்ம ஃபுல் ஸ்பீட்ல நமக்கு 2 ஹவர்ஸ்க்கான பேக்கப் வந்து கிடைக்கும். பட் அது மேட்டர் கிடையாது. நம்ம டைப் சியை கனெக்ட் பண்ணி இன்ஃபினிட்டியா டேபிள்ல வச்சு யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் இதுல கிளிப் மவுண்ட் டைப்பும் வந்து வருது. அதுவும் ரிவ்யூ நல்லா தான் இருக்கு. அதுவும் வேணும்னாலும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்தபடியா டேபிள் ஃபேன், வால் மவுண்ட் ஃபேன் இல்ல பெடஸ்டல் ஃபேன் பாக்குறீங்க அப்படின்னா ஆட்டோம்பர்கோட இந்த பிஎல்டிசி ஃபேனை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது 35 வாட்ஸ் இருக்கக்கூடியது. இதை நாங்கள் ஆல்ரெடி 2 டைப்பா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்கு. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, இதுல நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் இண்டக்ஷன் மோட்டார் அளவுக்கு இருக்காது, அதை விட கம்மி தான். கொஞ்சம் மீடியம் லெவல்ல இதோட நாய்ஸ் இருக்கும். ரேட்டு 3500 ரூபாய் கிட்ட வரும். 35 வாட்ஸ் தான் அப்படின்றதுனால நம்ம கண்டினியூஸா ரன் பண்ணும்போது அந்த எனர்ஜி சேவிங்ஸ்ல அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுத்துட முடியும். இது 2 இயர் வாரண்டி வரக்கூடியது. உங்களுக்கு இதை விட 3 இயர் வாரண்டியில கிடைச்சாலும் பெட்டர் தான். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. காத்தும் ஓரளவுக்கு நல்லாவே வருது. நெக்ஸ்ட் அடுத்தபடியா சீலிங் ஃபேன். இதுல நான் யூஸ் பண்றதுலே பெஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1400 mm இருக்கக்கூடிய பெரிய ரெக்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபேன் வாங்கியிருந்தேன். அதுவும் ஆட்டோம்பர்க்ல இருந்து தான். ஸோ அந்த ஃபேனும் வந்து ரியலி நல்லா இருக்கு. ஏன்னா பெரிய ரெக்க இருக்குது அப்படின்றதுனால அது வந்து ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணுது. 4 ஃபேன் போடக்கூடிய இடத்துல 2 ஃபேன் போட்டாலே போதுமானது. ஸோ நீங்களும் சீலிங் ஃபேன் வாங்கும்போது ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணணும் அப்படின்னா 1400 mm ரெக்க இருக்கிற மாதிரி ஃபேனை வாங்கிக்கிறது பெட்டர். அண்ட் சீலிங் ஃபேனை பொறுத்த வரைக்கும் நீங்க பிஎல்டிசிக்கு மாறிடுறது நல்லது. மினிமம் உங்களுக்கு 30 இருந்து 40% வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்லில் சேவிங்ஸ் கிடைக்கும். அண்ட் இதுல பிரைஸையும் நீங்க கம்பேர் பண்ணி வாங்குங்க. 3 இயர் வாரண்டியோட வருது. 1400 mmலயே 3 இயர் வாரண்டி அதே பிரைஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுல ஓரியன்ட், கிராம்ப்டன், ஹேவல்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸும் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் கணக்குள்ள எங்கேயாவது கிடக்கும். வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கங்க.